திரு ரகு, இங்க விஜயினுடைய பாதை இதுதான் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா அல்லது ஓரளவுக்கு அவருடைய அறிக்கைகள்ல இருந்து அவருடைய உறுதிமொழிகள்ல இருந்து தெரிய வந்துருச்சு. ஆனாலும் இப்படி ஒரு சவால் இருக்கு, இப்படியான ஒரு சூழல் இருக்கு, இதெல்லாம் அவர் எதிர்கொள்வாரா, இந்த சேலஞ்ச் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்பது அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அதீதமாக விமர்சிக்கிறது. இங்க அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்ல வருவதற்கான காரணம் என்ன? விஜய் அரசியலுக்கு வந்தது ஆச்சரியமே கிடையாது. அதாவது இப்போ ரஜினி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அந்த சஸ்பென்ஸ்லேயே அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. ஆனால் விஜய் ஓரளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் வர ஆரம்பித்த உடனேயே அவருடைய தந்தையும் சேர்ந்து இவருக்கு அந்த அரசியல் என்ட்ரிங்கிறத அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அது படிப்படியாக அந்த ரசிகர் மன்றத்தை அவர் நர்ச்சர் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கிறாரு. அதில் அதனால் அது இன்னும் இதில் யாருமே எதிர்பார்க்காத விஷயமே கிடையாது. இது அவர் நிறைய ப்ளஸ் இருக்குது. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நடிகர்களையும் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் இளைஞர்கள் விரும்புவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூட. ஸோ அவங்களுக்கு இப்போ குழந்தைகள் முதல் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஏஜ் ஆன் இஸ் சைடு அரௌண்ட் 50ங்கிறது ரொம்ப எங்குன்னு சொல்ல மாட்டார். எம்ஜிஆர் 55 வயசு தான் வந்தார். ஸோ வயசு ஒரு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு மேஜர் ஒரு காஸ்ட் குரூப்புக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வேற மொழி பேசுகிறவர், ஜெயலலிதா ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு சாதியிலேருந்து வந்தவங்க. அப்படி இருக்கிறது ஒரு ப்ளஸ். ஏன்னா யாரும் இது நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம், திரைப்பட நடிகர்களையே ஜாதியை வச்சுலாம் கொண்டாடுறவங்களாம் இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு கிடையாது. அப்புறம் வேற பெரிய கான்ட்ரவர்சி எதுவும் இல்லை அவருடைய கெரியரில். ஸோ ஐடியலி சூட்டட் ஃபார் பாலிடிக்ஸ். எனக்கு இப்போ அவருக்கே கூட கொஞ்சம் தயக்கலாம் இருந்தால் கூட அந்த தயக்கலாம் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறேன்னா, பிஜேபிக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை, ஏடிஎம்கேக்கு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏடிஎம்கேக்கு இன்ஃபேக்ட் 2026 ஒரு வாட்டர் லூ, அவங்க பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் இல்லைன்னா கூட அவங்க சென்ட்ரலில் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவருடைய என்ட்ரி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஏடிஎம்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட அவரோட ஒரு அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ திமுக எதிர்க்கணும்னா திமுக வெல் என்ட்ரென்ச்டு, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தொடர்ந்து எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, கட்சியில் ப்ராப்ளம் கிடையாது, டோட்டல் கண்ட்ரோல். இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி இருந்ததை விட இப்போ அவருக்கு இன்னும் கண்ட்ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எது வேணாலும் செய்ய முடியுங்கிற லெவலில் திரு ஸ்டாலின் இருக்கிறார். ஸோ அவங்கள எதிர்க்கணும்னா மேபி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம ஒரு மெகா கூட்டணி வைப்போம்னு சொன்னார் இல்லையா, அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? அங்கே பிஎம்கே வந்தால் கூட ஒரு பெரிய மெகா கூட்டணி ஆகிடாது, அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நிச்சயமாக 2026 பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக விஜயோட பெரிய பிரச்சனை இருக்க போகுது. அவங்க ஜெயலலிதா இருக்கிறபோது ஒரு சிலலாம் இருந்தது, பட் அவங்களும் இல்லை. இப்போது ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள போன சசிகலாவும் கட்சியில் இல்லை, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. அது ஒரு ஆப்ஷனாக வச்சு நீங்க மற்ற கட்சிகளுக்கு விஜய் எப்படி ஆப்ஷனா இருப்பாரு அப்படிங்கிறீங்க. விஜய்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? திரு பொன்ராஜ் சொன்ன மாதிரி ஐடியலி அவர் முதல் எலெக்ஷன்ல தனியா போட்டி போட்டு தன்னுடைய செல்வாக்க தன்னுடைய வாக்குகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா அது அப்புறம் அவருக்கு உதவிகரமா இருக்கும். நல்ல வாக்குகள் வச்சுங்களேன். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வர எலெக்ஷன்ல அவருக்கு அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். நீங்களே சொன்னீங்க அவர் வயது, அவருடைய திரைத்துறை அனுபவம், அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டார்டம் இதெல்லாம் சரி. ஆனா அரசியல் அனுபவம் அப்படின்னு வரும்போது நேரடியா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கிற ஒரு இலக்கோட வரும்போது அந்த அனுபவம் நீங்க சொல்ற அந்த ஆப்ஷனா பயன்படுறதுக்கு அனுபவம் இல்லை. ஆனா நீங்க எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்தது இப்ப கம்பேர் பண்ண முடியாதுங்க. அப்ப அப்படிதான் செஞ்சாகணும் அரசியல். அப்ப சோசியல் மீடியா கிடையாது, இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலாம் கிடையாது. விஜய்க்கு அறிமுகம் தேவையா தமிழ்நாட்டில்? இவங்க கன்னியாகுமரியிலேருந்து கூடிப்பொடி வரைக்கும் எல்லாருக்கும் அவர் தெரியும்ல அட்லீஸ்ட். அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. இவர் கொண்டு போய் வாக்காளர்கள்ட்ட இவர் தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் திரு பொன்ராஜ் ஒன்று சொன்னார், ஓட்டு போட்டவங்களை பத்தி சொன்னார். நான் என்ன சொல்றேன், 6 கோடி ஒரு சூப்பர் ஸ்டாரா ஒரு நடிகரா விஜய் பார்க்கிறது, அவருடைய நடனத்தை ரசிக்கிறது, அவருடைய வசனங்களை ரசிக்கிறதுங்கிறது வேற. அதே நேரத்தில் ஒரு அரசியல் தலைவரா அவர் முன்னெடுக்கக்கூடிய கொள்கைகள் தமிழ்நாட்டில் மாற்றுன்னு சொன்னவங்களை தாண்டி வேற என்ன மாற்ற விஜய் முன்வைக்க போறாரு? அது செய்யணும். அவர் படம் பார்க்கறவங்க எல்லாரும், ஏன் அவருடைய ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க நான் சொல்ல வரேன். இதுவும் முக்கியம்.
அவர் வந்து நான் 2026 வருவேன்னு சொல்றாரு தவிர இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ், கீ இஷ்யூஸ் பத்தி அவர் ஒன்றும் பேச ஆரம்பிக்கல. பேசணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர் கடைசி ஒரு வருஷம் தான் பேசலாம்னு இருக்காரு போல இருக்கு. இந்த இப்போ கோட் ரிலீஸ் ஆக போது, அதுக்கு அடுத்தது ஒரு படம் நடிக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் ஹோம் ஸ்டெச்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல மட்டும் தான் அவர் அரசியல் பேச போறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஓகே, அது அவருக்கு பலன் அளிக்கும். இப்போலேருந்து பேசினா கொஞ்சம் ஒரு ஒரு வேரினஸ் வந்துடலாம், அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரி எலெக்ஷன் அருகாமையிலன்னு சொல்லியிருக்கலாம். பட் வந்து அவருக்கு தெரியாமல் இருக்குமாங்க, நிம்மதி அவருக்கு புகழ் இருக்குது, பணம் இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொரு 10 படம் எடுக்கிறேன். ஏன் சிரஞ்சீவிலாம் 70 வயசு நடிச்சிட்டு இருக்காரு, ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அமிதாப் பச்சன் 80 வயசுக்கு மேல இன்னும் அவருடைய பிராண்ட் வேல்யூ. அரசியலுக்கு வந்து போனாரு இல்ல சொல்றேன். இப்போ நீ அவரோட தம்பி எடுத்துக்கங்க. இப்போ முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு, விஜய் அளவுக்கு பாப்புலரா உள்ளவர் தான் பவன் கல்யாண். ஒரு எலெக்ஷன்ல தோத்தாரு. இப்போ அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு அலையன்ஸ் போனார், ஈகோவை விட்டுட்டு. இப்போ நான் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு இருந்தவர், சந்திரபாபு நாயுடுவோட சேர்ந்து விண்டு எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்த்து போனாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இவருக்கும் கூட உதவி செய்யலாம். ஏன்னா தனியா ஆட்சி செய்யறது பிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அதனால அவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். இங்க வந்து இப்போ வந்துங்க திமுகவை எதிர்ப்பதற்கு யார் இருக்கா அப்படிங்கிற குழப்பமே இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா இல்லாத ஒரு ஏடிஎம்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தமிழ்நாடு ஃபுல்லா வளரல, ஒய் நாட் விஜய்னு நினைக்கலாம்ல. இல்ல ஒரே விஷயம் சொல்லிடுறேன். திரு பொன்ராஜ் என்ன சொன்னாரு, 4 கோடி ஓட்டு போட்டதை பத்தி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், 3 கோடி கமிட்டட் ஒர்க்கர்ஸ்னே வச்சுக்கோங்க, பார்ட்டி ஒர்க்கர்ஸ், டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி எல்லாமே. மீதி 3 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு இவர் நினைக்கலாம்ல. அவங்க ஓட்டு அன்டிசைடட் தான், அவங்க எலெக்ஷன் சமயத்தை தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஏடிஎம்கே போடுவாங்க, டிஎம்கே போடுவாங்க, அவங்க விருப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களே இவர் டார்கெட் பண்ணலாம். சரியான புள்ளி. நான் அதுதான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். இங்க திமுகவுக்கு எதிராகத்தான் விஜய் அரசியல் கட்சி தொடங்குகிறார் அப்படிங்கிற சித்திரத்தை அதிமுகவும் நாம் தமிழரும் வலிந்து உருவாக்குறாங்களா? இல்ல, அவர் இதுவரை நடந்த நடவடிக்கையை பார்த்தா பாஜக எதிர்ப்பு தான் அங்க அரசியல். இந்துத்துவா வெர்சஸ் அதர்ஸ் தான் கொள்கை ரீதியான அரசியல். கட்சி ரீதியா வெற்றி ரீதியான அரசியல் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் 52, 57, 62ல பெரிய டால் லீடராக இருக்கும்போது இண்டிவிஜுவல் லீடர் இணையா இல்லாத டைம்ல இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக தான் இன்னைக்கு அரசியல் இருக்கு. ஸ்டாலினுங்கிறது காமராஜ் கட்சியை கைப்பிடிச்சு எதிரிகளை வெளியே அனுப்பிக்கிட்டு அசர்ட்டிவாக நின்னாரு. ஸ்டாலின் ஒரு அணியை ஆற்றோட பயன்படுத்தி இந்த கூட்டணியின் வெற்றின்னு சொல்லி ஒரு அணியை இன்டாக்டாக இருக்கிறாரு. திமுக அணி வெற்றி பெறது வரை இந்த அணி தொடரும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த அணிக்கு எதிராக தான் மற்ற கட்சிகள் நிற்குது. இது வந்து தேர்தல் அரசியல். கொள்கை அரசியலுங்கிறது பாஜக இந்துத்துவா உறுதியான கொள்கை, இந்த நாடு இந்துங்கிறத வச்சு தான் ஒற்றுமையாக நிற்க முடியுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு இல்லை, டைவர்சிட்டி வேணுங்கிற அடிப்படையில் அதில் வெற்றி பெற்றுக்கூடிய அணி வந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அணி. 2வது எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவால் நான் தோற்றேன், அதனால் எனக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா 2001 ஜெயலலிதா, 2001 கலைஞர், 2006 ஜெயலலிதா அம்மையார், 21ல் நான் தோத்த மாதிரி தோற்றக்கூடாது பாஜக எதிர்ப்பில் அவரும் தெளிவாக நிற்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் சீமான் மோடி சசிகலாவை வீழ்த்தியது மாதிரி சீமான ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கூட ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழல் டெல்லியில் பேசப்படும் சூழ்நிலை கூட பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, மனிதகுலத்துக்கு எதிரின்னு பாஜக எதிர்ப்பு அவரும் தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த 3 கட்சிகளுமே பாஜக எதிர்ப்பு தான் கொள்கையில் இருக்கிறாரு. சிஏஏ எதிர்ப்பின் மூலமாக 4வது ஒரு பாஜக எதிர்ப்பாளராட்டு விஜய் களத்துக்குள்ள வந்திருக்கிறார். சிஏஏங்கிறது வந்து இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயம்தான். மற்ற நாடுகளில் அகதியாக வரக்கூடியவங்கள முஸ்லீம் நாட்டிலேருந்து வரக்கூடிய அவங்களுக்கு மட்டும் குடியுரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது வேற சப்ஜெக்ட் என்றாலும் இதை தீவிரமாக திமுக எதுக்குறாங்க, சீமான் எதுக்குறாரு, எடப்பாடியும் பட்டும் படாமல் ஏற்றுட்டு இருக்கிறாரு.